ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க வந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி மேலே எந்த ஒரு தப்புன்றதை வந்து நம்ம விஜய் வந்து புரிஞ்சுக்கிறாருங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்னதான் வந்து நம்முடைய விஜய் கிட்ட வந்து நம்மளுடைய மல்லியை பற்றி ஏற்றி விட்டாலுமே வந்து நம்முடைய மல்லிகைக்கு சாதகமாக வந்து நம்ம வெண்பா வந்து இருக்காங்க. மல்லியம்மா என்கிட்ட வந்து நைட்டு சொல்லிட்டு தான் வந்து வெளியே போனாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொன்னதுனால வந்து தான் பொண்ணு சொல்கிறது வந்து உண்மையாக தான் இருக்கா, வந்து போய் சொல்ல மாட்டா அப்படின்ட்டு நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா மல்லி நீ வீட்டுக்குள்ளே போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இனிமேல் வந்து மல்லியை வந்து கேள்வி கேட்காதீங்க, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ராஜேஸ்வரியும் இந்த ரஞ்சிதாவும் பார்த்தீங்கன்னா இந்த வெண்பாவை வந்து முதல்ல மல்லிக்கிட்ட இருந்து வந்து பிரிக்கணும். பிரித்தா மட்டும்தான் இந்த மல்லியை வந்து நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியும். இல்லைனா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சிக்கலில் வந்து மாட்டிக்குவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக வந்து நம்முடைய மல்லியும் விஜயை வந்து பிரிக்கணும். நம்முடைய மல்லியும் வெண்பா வந்து பிரிக்கணுன்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக பிளானை போடுறாங்க. அது என்ன பிளான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து போட்ட பிளான் இருந்தாங்க. மறக்காத நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய விஜய்கிட்டே வந்து சொன்னாங்க இனிமேல் வந்து மல்லி தான் வந்து ஸ்கூலுக்கு வந்து கூப்பிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து விஜயை வந்து சொல்லியிருந்தாருங்க. இதெல்லாம் இருக்குது, இது ஒரு சின்ன விஷயம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து சண்டை போடுறாங்க. வெண்பா இனிமேல் வந்து நீ இந்த மல்லி கூடையெல்லாம் வந்து சேரக்கூடாது, அவள் வந்து உன்னை வந்து ஸ்கூலுக்கு வந்து கூப்பிட்டு போக மாட்டான், இனி எங்கே போகிறதுனாலையும் வந்து நீ ரஞ்சிதா சித்தியை தான் வந்து கூப்பிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து ஏங்க அவர் தான் என்னை கூப்பிட்டு போய் விட சொல்லியிருக்காருங்களே, எதுக்காக இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா உன் வேலையை பாரு, எங்கள் வீட்டு பொண்ணை எப்படி வளர்க்கணும்னு எங்களுக்கு வந்து தெரியும், அதுக்காக உன்ன மாதிரி வந்து நைட்டில் வந்து வெளியே போகிற பழக்கம் வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் கொச்சையாக வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா வந்து ரஞ்சிதா சித்தியாவது யாராவது அத்தையாவது சொத்தையாவது நான் உங்கள் ரெண்டு பேர்கிட்டையுமே வந்து வரமாட்டேன், ஏன்னா வந்து நீங்கள் ரெண்டு பேரும் என்னை ஸ்கூலுக்கு வந்து கூப்பிட்டு போய் விடவும் தேவையில்ல ஒன்றும் தேவையில்ல, நான் எது இருந்தாலும் ரஞ்சிதா நம்ம மல்லி அம்மாக்கிட்டே வந்து போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா வெண்பா உனக்கு வந்து கொழுப்பு அதிகமாகி போயிடுச்சு, மரியாதையாக சொல்கிறேன், இப்போ நான் சொல்கிறது தான் மரியாதையே, நீ வந்து ரஞ்சிதா சித்தி கேட்டு தான் வந்து போகணுன்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய வெண்பா கோவப்பட்டு சொன்னதுனால இந்த ராஜேஸ்வரி வந்து கோவப்பட்டு வெண்பா என்ன சொல்லிகிட்டு இருக்கேன், என்ன கேட்க மாட்டேட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து அதற்றத்தில் நம்முடைய வெண்பா குட்டி வந்து பயந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா எங்க ஒரு சின்ன குழந்தை இப்படி தான் போயிட்டு மிரட்டுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன, நாங்கள் என்னன்னாலும் பண்ணுவோம், எங்கள் வீட்டு பொண்ணு அப்படின்ற பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பொண்ணுனாலே நானும் இந்த வீட்டில் இருக்கேன், எனக்கும் வெண்பா மேலே வந்து பாசம் அக்கறை எல்லாம் இருக்குது, அதனால் வந்து நீங்கள் ஒன்றும் வெண்பாவை பற்றி என்கிட்ட வந்து சொல்ல தேவையில்லை, நீங்கள் வந்து இனிமேல் வந்து உங்கள் வேலையை மட்டும் எப்படி பார்த்துருக்கீங்க அதே மாதிரி பாருங்கள், நான் வந்து வெண்பாவை பார்த்துக்கிறதுல நான் வந்து இருக்கேன், ஆல்ரெடி விஜய் தான் வந்து சொல்லிட்டார்ல என்ன வந்து பார்த்துக்க சொல்லி, இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து கேட்குற பார்த்தீங்கன்னா நீ இந்த வீட்டில் இருக்கிறது தான் நீ பிரச்சனை, நீ வந்து இந்த வீட்டில் இருக்கிறது காரணமே வந்து வெண்பா தான், அவள் தான் உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால தான் வந்து விஜய் வந்து உன் மேலே வந்து எந்த ஒரு தப்பும் சொன்னாலுமே வந்து இந்த வெண்பா வந்து இல்லை மல்லியம்மா அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுமே வந்து விஜயும் வந்து உன்னை வந்து மன்னிச்சு விட்டுறான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது வந்து உண்மைதாங்க. மறக்காது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய மல்லிக்கிட்டே வந்து நம்ம வெண்பா வந்து ஸ்கூலுக்கு போகணுன்னு நினைக்கிறோம். மறக்காது நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். மறக்காத இந்த பெல்லைக்கனை வந்து ஆனில் படிச்சுக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். Thanks for watching guys.